மாதையின் அருள் பெறுவோம் நாம். அவருளின் பாதை சற்று உணர்வோம் நாம். நிர்மல மாதையின் அருள் பெறுவோம். ஆதிசக்தியிட்ட கட்டளை பணிவோம். ஆதிசக்தியிட்ட கட்டளை பணிவோம். ஆதிமுலண்ட பிண்ட உண்மை உணர்வோம். ஆதிசக்தியிட்ட கட்டளை பணிவோம். ஆதிமுலண்ட பிண்ட உண்மை உணர்வோம். வாழ நல்ல வாழ மொழி கேட்போனா. வாழ நல்ல வாழ மொழி கேட்போனா. எழுபடியான வழி புரிந்து கொள்வோனா. எழுபடியான வழி புரிந்து கொள்வோனா. நிர்மல மாதையின் அருள் பெறுவோம் நாம். அவருளின் பாதை சற்று உணர்வோம் நாம். நிர்மல மாதையின் அருள் பெறுவோம். குண்டலினி மர்ம ஒளி கணமர்வோம் நாம். குண்டலினி மர்ம ஒளி கணமர்வோம் நாம். கண்குள்ளிர காணும் சக்தி கண்டு கழிப்போம் நாம். குண்டலினி மர்ம ஒளி கணமர்வோம் நாம். கண்குள்ளிர காணும் சக்தி கண்டு கழிப்போம் நாம். குண்டலினி மர்ம ஒளி காணமர்வோம் நாம். குண்டலினி மர்ம ஒளி காணமர்வோம் நாம். கண்குளிர காணும் சக்தி கண்டு கழிப்போம் நாம். கண்குளிர காணும் சக்தி கண்டு கழிப்போம் நாம். நிர்மல மாதையின் அருள் பெறுவோம் நாம். அவருளின் பாதை சற்று உணர்வோம் நாம். நிர்மல மாதையின் அருள் பெறுவோம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம எல்லோரும் மிகவும் ஸ்ரத்தா பக்தியோட ஸ்ரீ மாதாஜியை வணங்கி 2 கைகள் மடி மீது வைத்து உட்காருவோம். சந்தோஷ சித்தத்தோட ஒரு குழந்தை நிலையில் ஸ்ரீ மாதாஜியை பார்ப்போம். கவனம் 2 உள்ளங்கையும் சகஸ்ராரத்தில் வைத்து பார்ப்போம். நம்மளுடைய தெய்வீக அன்னையோட நம்மளுக்கு இணைப்பை கிடைச்சிருக்கான்னு மனதார பிரார்த்திச்சு இணைப்பை கொடுக்கும்பாறு கேட்டுக்கொள்வோம்.
மெதுவாக குண்டலினி உயர்த்தி பந்தன் போட்டுக்கொள்வோம். பந்தன் போட்டதுக்கு அப்புறம் திருப்பி நம்மளுடைய கவனம் 2 உள்ளங்கையும் சகஸ்ராரத்தில் வைத்து பார்ப்போம். ஸ்ரீ மாதாஜியை பார்த்துட்டே மெதுவாக நம்மளுடைய கண்களை மூடிக்கொள்வோம். கவனம் நம்மளுக்குள் கொண்டு வருவோம். ஹிருதயத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களோட ஹிருதயத்தில் வாருங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, எங்களுடைய ஹிருதயத்தை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, எங்களுடைய ஹிருதயத்தை தங்களுடைய இருப்பிடமா ஆக்கிவிடுங்கள் தாயே. தங்களுடைய வருகையை எங்களுக்கு உணர செய்யுங்கள் தாயே. தங்களுடைய அன்பு சக்தி சைத்தன்யத்தை உணர செய்யுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, எங்களுடைய ஹிருதய கமலத்தில் அமர்ந்து இன்றைய தியானத்துக்கு தாங்கள் தான் அனுமதியை தந்து வழி நடத்த வேண்டும் தாயே. நாங்கள் உங்களுடைய அறியா பிள்ளைகள் தாயே. நாங்கள் செய்த தவறுகள் எல்லாம் மன்னித்து எங்களை அருள வேண்டும் தாயே. இப்போ சைத்தன்ய நிலையை கவனிப்போம். ஹிருதயம் முழுவதும் ஸ்ரீ மாதாஜியை தரிசிந்து மெதுவாக நம்மளுடைய கவனம் சகஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம். வலது கை நம்மளுடைய சகஸ்ராரத்துக்கு கொஞ்சம் மேல வைத்து பார்ப்போம். நுண்ணதிர்கள் உணர்வோமான்னு கவனிப்போம். சகஸ்ராரம் வழியாக நம்முடைய தெய்வீக அன்னையோட இணைப்பை கிடைச்சிருக்கான்னு கவனிப்போம். நம்மளுடைய தெய்வீக அன்னையோடைய ஆசீர்வாதம் பெறவும் நம்மளுடைய சகஸ்ராரத்திலேருந்தான் சைத்தன்யம் உள்வாங்கிக்க முடியும். அதனால அதை கவனிப்போம். மெதுவாக வலது கை மடிக்கி கொண்டு வருவோம். கவனத்தை சகஸ்ராரத்தில் வைத்து 3 மகாமந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका
कुंडलिनी साक्षात श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कलकी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कलकी साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्ष प्रदायिनी माता जी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக கவனத்தை மூலாதார சக்கரத்துக்கு கொண்டு வந்து ஸ்ரீ கணேச மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः। கவனம் நம்முடைய மூலாதார சக்கரத்திலிருந்து மேல் நோக்கி சஹஸ்ராரம் வரைக்கும் மெதுவாக கொண்டு வருவோம். சஹஸ்ராரத்திலிருந்து 2 உள்ளங்கைகளையும் கவனிப்போம். சைத்தன்ய அனுபவத்தை கவனிப்போம். மெதுவாக 2 உள்ளங்கையும் பூமி தாய் மீது வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ பூமி மாதா. தயவு செய்து எங்களுடைய ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரத்தை பாதிக்கிற எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தாங்களுடைய பூமி தத்துவத்து வழியாக எங்களை முழுமையாக தூய்மை அடைவீங்கள் தாயே. ஸ்ரீ ஆதி பூமி மாதா மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि भूमि माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக 2 உள்ளங்கையும் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். கழுத்தையும் மேல் நோக்கி பார்த்து கண்கள் மூடியே இருக்கட்டும். மனதார கூறுவோம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ ஆகாஷ தேவதா. தயவு செய்து எங்களுக்குள் உள்ள எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் ஆகாய மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் தாயே. எங்களை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. இரண்டு உள்ளங்கையிலும் சைத்தன்யத்தை உணருமான் கவனிப்போம். ஸ்ரீ ஆகாஷ தேவதா மந்திரத்தை கூறுவோம். ஓம்
त्वमेव साक्षात् श्री आकाशदेवता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. கைகள் நல்லா விரிச்சு வச்சுக்கலாம். விரல்கள் மெதுவாக 2 உள்ளங்கையும் மடக்கி கொண்டு வருவோம். நல்லா நிமிர்ந்து நேரா உட்காருவோம். நம்மளுடைய முழு கவனம் நம்மளுடைய நடு நாடி சுஷும்னா நாடியில் வைப்போம். தலையை மட்டும் லேசா குனிஞ்சுக்கலாம் பணிவோடு. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுக்கு தியானத்துக்கு தேவையான சமநிலையை தந்தருளுங்கள் தாயே. எங்களுடைய சுஷும்னா நாடியில் எல்லா விதமான தெய்வீக குணத்தோட நிரப்பி விடுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, குண்டலினி மாதாக்கு தடையில்லாத சிறந்த பாதையை அமைத்து கொடுங்கள் தாயே. மெதுவாக நம்மளுடைய கவனம் நம்மளுடைய மூலாதார சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ கணேஷ அதர்வ சீர்ஷை கூறுவோம். ஓம் நமஸ்தே கணபதயே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि अवत्वं मामवक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चातात् अवपुरस्तात् अवोत्तरातात् अवदक्षिणातात् अवचोद्भातात् अवाधरातात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वं आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तसिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधार स्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वं इन्द्रस्त्वं अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वार परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकार पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वार शान्त्यरूपं बिन्दु उत्तररूपं नाद संधानं संहिता संधिः
सैषा गणेश विद्या गणक ऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशाङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्टयाद्धौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो रात्रपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। கவனத்தை நம்மளுடைய மூலாதார சக்கரத்தில் வைத்து நாளிதழ்கள் மீது கவனத்தை வைத்து இன்று தியானம் செய்வோம். நம்மளுடைய முழு கவனம் நம்மளுடைய மூலாதார சக்கரம். பவள சிவப்பு நிறத்தில் உள்ள 4 இதழ்கள் உள்ள தாமரை மீது கவனத்தை வைப்போம். அந்த தாமரையில் அமர்ந்த ஸ்ரீ கணேசாவை மனமாற வணங்குவோம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா எங்களுடைய மூலாதார சக்கரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். ஸ்ரீ மாதாஜி, எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் தாயே. எங்களுடைய மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. நம்மளுடைய கவனம் கீழ் நோக்கி இருக்கிற முதல் இதழ் மீது வைப்போம். மனதார பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுக்கு இயற்கையோட ஒருங்கிணையை தந்துருங்கள் தாயே. எங்களை எப்பொழுதும் சமநிலையில் வைத்திருங்கள் தாயே. கள்ளம் கபடமற்ற தூய்மையான உள்ளத்தை தந்தருளுங்கள் தாயே. குழந்தை போல் ஆனந்த நிலையை தந்தருளுங்கள் தாயே. இந்த 3 குணங்கள் எங்களுக்கு தந்து நல் ஒழுக்கத்தோடு வைத்திருங்கள் தாயே. நம்மளுடைய கவனம் மெதுவாக சகஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம். சகஸ்ராரத்திலேருந்து நம்மளுடைய மூலாதாரத்தோட கீழ் நோக்கி இருக்கிற இதழ் மீது கவனத்தை வைப்போம். ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் மந்திரத்தை கூறுவோம். சைத்தன்யத்தையும் உள்வாங்கிப்போம். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः।
மெதுவாக நம்மளுடைய கவனம் இடது பக்கத்துள்ள இதழ் மீது வைப்போம். மனதார பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா. தயவு செய்து எங்களுக்குள் உள்ள எல்லா விதமான சலனத்தையும் பேராசையும் எல்லா அவகுணங்களையும் வெல்ல தாங்கள் தான் அருள் புரிய வேண்டும் தாயே. எங்களை சுற்றி இருக்கும் எல்லா விதமான தீய சக்திகளை வெல்ல தாங்கள் தான் அருள் புரிய வேண்டும் தாயே. இந்த சராச்சரத்தில் இருக்கிற எல்லா விதமான தீய சக்திகளையும் வெல்ல தாங்கள் தான் அருள் புரிய வேண்டும் தாயே. தங்கள் அருளால் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் தாயே. எங்களை பணிவாக வைத்திருங்கள் தாயே. எங்களுக்குள் கம்பீரமும் கண்ணியமும் நிரப்பிவிடுங்கள் தாயே. மெதுவாக கவனத்தை சஹஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம். சஹஸ்ராரத்திலிருந்து நம்முடைய இடது பக்கத்தோட இதழை கவனிப்போம். கணேச மந்திரத்தை கூறி சைத்தன்யத்தை உள்வாங்கிப்போம். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. மெதுவாக நம்மளுடைய கவனம் வலது பக்கத்துள்ள இதழ் மீது வைப்போம். மூன்றாவது இதழ். மனதார பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா. தயவு செய்து எங்களுக்கு ஸ்ரீ கணேசர் போல தங்களிடம் முழு சரணாகதியை தந்தருளுங்கள் தாயே. தாங்களே எங்களுடைய மாதா பிதா குரு தெய்வம். எங்களை எப்பொழுதும் பணிவாக வைத்திருங்கள் தாயே. விவேக புத்தியை தந்தருளுங்கள் தாயே. தூய ஞானத்தை தந்தருளுங்கள் தாயே. தெய்வீக ஞானத்தை தந்தருளுங்கள் தாயே. அந்த ஞானத்தோட ஒன்றினையும் தாங்கள் தான் தந்தருள வேண்டும் தாயே. எங்களை எப்பொழுதும் சாட்சி நிலையில் வைத்து அருள் புரியுங்கள் தாயே. தெய்வீக ஞானத்தோட நூலகமா எங்களை ஆக்கிவிடுங்கள் தாயே. கவனத்தை சஹஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம். கணேச மந்திரத்தை கூறி சைத்தன்யத்தை உள்வாங்கிப்போம். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. மெதுவாக இப்போ நம்மளுடைய கவனம் நான்காவது இதழ் மேல் நோக்கி உள்ள இதழ் மீது வைப்போம். மனதார பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா.
தங்களுடைய பாதுகாப்பில் இருப்பதினால் நாங்கள் பயமின்றி இருக்கிறோம் தாயே. ஸ்ரீ மாதாஜி, நாங்கள் தனி மனிதர்கள் அல்ல, தங்களுடைய விராடத்தில் ஒரு அங்க பிரத்யங்கம். அதனால் எங்களுக்கும் கூட்டு உணர்வை தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, எங்களுக்குள் தர்மத்தை முழுமையாக நிலைநிறுத்தி செயல்படுத்துங்கள் தாயே. தங்களுடைய ஒன்றிணையை அடைந்து எங்களுடைய ஒவ்வொரு செல்களிலும் தங்களுடைய தெய்வீக அன்போடு நிரப்பிவிடுங்கள் தாயே. அமிர்த வர்ஷினியாக அமிர்தானந்தத்தை தந்தருளுங்கள் தாயே. மெதுவாக நம்மளுடைய கவனம் சஹஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம். சஹஸ்ராரத்திலிருந்து 4வது இதழ்களை பார்ப்போம். கணேச மந்திரத்தை கூறி சைத்தன்யத்தை உள்வாங்கிப்போம். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. இந்த பிரார்த்தனைக்கு அப்புறம் நம்மளோட சைத்தன்ய நிலையில் மாற்றத்தை கவனிப்போம். ஸ்ரீ கணேஷாவோட தூய்மையால் நம்மளுக்குள் பிரவாகிக்கிற சைத்தன்யத்தை உணர்வோம், தெய்வீகத்தை உணர்வோம், அன்பை உணர்வோம். மெதுவாக கவனத்தை நம்முடைய மூலாதாரத்துக்கு கொண்டு வந்து ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री कुंडलिनी गौरी माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. ஸ்ரீ கணேஷாவோட அருளும் துணையால் நம்மளுடைய கவனம் ஒவ்வொரு சக்கரங்களையும் கடந்து மேல் நோக்கி ஆக்யா சக்கரத்துக்கு வந்து நிலைநிறுத்துவோம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ ஆக்யா சக்கர சுவாமினி. எங்களுக்குள் உள்ள அகங்காரமும் மமகாரமும் தேவையற்ற சுய கட்டுப்பாட்டுகளை தங்களுடைய திருவடியில் சமர்ப்பிக்கிறோம் தாயே. மெதுவாக கவனத்தை சஹஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம். சஹஸ்ராரத்துக்கு கொஞ்சம் மேல கொண்டு வருவோம். சைத்தன்யத்தின் மீது கவனத்தை வைப்போம். பிரம்மானந்தத்தை, ஆத்மானந்தத்தை, நிர்மலானந்தம், அமிர்தானந்தத்தை அனுபவிக்க ஸ்ரீ மாதாஜியிடம் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, தங்களுடைய வருகையால் எங்களுக்கு எல்லா விதமான ஆனந்தத்தை அனுபவிக்க, உணர
அருள் புரியுங்கள் தாயே. நிர்விச்சார நிலையை தந்தருளுங்கள் தாயே. கவனத்தை சஹஸ்ராத்துக்கு கொஞ்சம் மேல வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். இதே நிலையில் ஸ்ரீ மாதாஜியோட சொற்பொழிவை கேட்டு உள்வாங்கிப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. 1985 ஸ்ரீ கணேச பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவு. It's a great day for me to come to Italy to celebrate Ganesha Puja. The nature which we see around is the blessing of the Ganesha only, because he is the one who prays to the Mother Earth that she should grant her blessings upon human beings. It is he who molds all the elements of the nature and molds them to create life. As you call them, these are all carbohydrates. Now the carbohydrates have got carbon and hydrogen. Carbon is coming from Sri Ganesh and hydrogen is coming from Mahakali. And that is how this universe is created in this beautiful way all around us. Now these carbohydrates need oxygen, which is given to us by the sun, by the right sun. Thus you know that in the night these trees emit hydrogen and in the daytime they generate oxygen. This is all the trick of Sri Ganesha, who is sitting in between. Now it is he who becomes the sun. He ascends from the deep down seat below the Kundalini, rises on the left hand side of Mahakali, goes up and settles in the Surya, that is the Agya. So Mahakali, which is the primordial energy, is absolutely transcended by him. As the child of Mahakali, he is absolutely dedicated and devoted to her. And that is how he is the master of Mahakali power, Lord of. That means he is the Lord of subconscious mind.
is the lord of all the jadas. You must understand the word jada, very important. Jada means all that is the matter, which is not moving, without life. So he can transcend this great power and become the lord of that power by one very small little wisdom he has. Now that small little wisdom is surrender. And the surrender is to be understood in its proper sense. Surrender is signifying no giving up anything. Because whenever you try to give up or take up, you are using your ego. But surrendering means giving up the ego itself. So all the ideas of giving up something or taking in something disappear. Keep your eyes open, because you see, I'm talking about the subconscious and I don't want you to keep your eyes. That's a sign of going into subconscious. This has to be recorded in your conscious mind. Now, when we surrender, we have to see how Ruttambara Pragya, which is the power of Mahalakshmi, the essence of Mahalakshmi, how she helps. Like situations, we should accept. Say this morning, it was Amavasya. It's the day when, if you worship Sri Ganesha, it's very deep. So I wanted to have from the end of Amavasya to start the puja. Now that's why the water finished. It would not start. I could not take my bath. Because I had said, if I had said that we'll have puja at lunchtime, many would have felt, oh God, now no lunch. But that was the right time to start the puja. So there was no water and I had to wait for the water. And a simple thing like that happened. But it achieved the right time. Now, when you start accepting situations, then you realize that all these situations are created not by anything else but Uttambara Pragya herself. But ego is such a thing that it wants to do the way it likes. So people start doing things against the plans of the divine. And all the time they are in friction and in trouble, going against. And thus they have to take a double speed to fight. But going against the divine, we are going against our ascent. These egos develop as a result of our upbringing, atmosphere, and as natural idea to assert. These as our conditioning and our upbringing, and also as a natural idea we have to assert others. Assertion. Assertion means pressing others, dominating others. Now this domination part comes to us from the matter, because matter dominates the spirit. It dominates us through giving us comfort, false notions, false ideas. It dominates through our desires. It dominates through lust and greed. Also, it dominates us through a very subtle way by possessing us through bhoots, as we call them. And this is what we see how Sri Ganesha has ascended as Christ to show us how we have to ascend out of all this mire of matter. As he is ascending, we catch hold of his feet and we also ascend with him. Though he is a child, he is very powerful and he can take us to that level where the spirit resides. Now the first thing that we have to know is about sex. In the West, sex has become an obsession with people, as if it's a religion. And if they cannot be sexually active, or if they are not having any sex activities, they think they are all wasted. They are good for nothing. The whole atmosphere is built up like that through your medias, through your television. All kinds of things are put into your head to feel that you are inferior if you are not dealing with sex.
And when we get attached to this kind of a stupid idea that our life is only meant for sex enjoyment, we start descending downward instead of descending upward. So to descend down is very easy, to fall is the easiest. And when the idea of sex all the time hover our mind, our attention gets so much filled with it that even with our eyes, with our thought, with our mind, our head, everything, it is nothing but just this filth in our head. So for young people, when they get married, the best thing is that they should realize the importance of sex is not so great. And they should start understanding that it is not a sin, but it is not also everything. Then also women must know that they are on this earth to give place for the realized souls to be born. And in the name of Ganesha, they should have innocent children. But when these realized souls are born in the West, they do not keep their pure form because the parents are in a funny shape. And though the Ganesha has done all the best that is possible to get the best children in the womb of the realized mothers, they get really absolutely affected. And we start hurting them by our ill behavior, by our wrong ideas. So when you are pregnant, one should read Ganesha Stotra, must do puja of Ganesha, and try to remain pure as far as sex is concerned. Moreover, we start thinking about something that is so spontaneous. What is there to think about it? Just an Indian won't understand this. They won't understand in the village. What is there to think about sex? It's so spontaneous. It's like thinking about going to the bathroom. It's a joyless pursuit and imaginary ideas. So one has to be very, very alert that we are now saints, we are yogis, and we are not going to waste our energy in this kind of a joyless pursuit. Now, when we understand our life as so important for the emancipation of humanity, for giving light to others, for saving the whole world from the disaster it is awaiting, when we realize that, how can we waste our energy, our attention into such a spontaneous thing like that? Especially for old people, there is no need to think about it anymore. Forget it. You are very happy that you are all right there. Now, just devote your time to something great. Actually, you have missed nothing whatsoever. Yeah. The spiritual joy is so much greater and it's so eternal that we should not seek all this. On the contrary, whenever such thoughts come in, we should sublimate. You will see once you start doing that, your sensitivity, your perception to joy will be thousandfold. And gradually you will get over it. Because it is such a temporary pleasure, that's why people run after it. If it was something of eternal nature, one would not again go to it. Yeah. But it is in human nature, it is natural. So it is being sanctified and one can have it till you are young. But then gradually you must make your pure existence so purified that this should not enter into your mind at all. So when you catch hold of the feet of Sri Ganesha, which are very tiny, sweet little things, you should know that you should be yourself little lightweight. Otherwise, if you are having all these problems upon yourself, he won't like and he might just again throw you down. And that your attention should be purified by attention towards Sri Ganesh. Only people who are this kind really also enjoy sex. Otherwise they cannot. Because they have so many perversions in their heads. I don't know what are they up to. And that is why then they rise above it. That is why they get fed up with it after some time. And they mature.
properly in their own age. Otherwise, you will find even 80-year-old people shaking their hands on their sticks, you see, still looking at young girls. It's something I can't understand. And they look so stupid. They look so stupid. Everybody laughs at them, and young people make fun of them. But they feel as if they have become something like a hero, or in that old age suddenly. Like they showed once a film of all the very, very old 80 above actors and actresses coming to do shake dance in a party. Do shake dance in a party. And from the limousine they got down. Since then they were shaking. And when they came and trying to show they were very much in love and all that, looking so stupid that those who watched them were laughing and were roaring with laughter. It is so ridiculously clownish. But they said we are honest. So even if you do these things openly or with secrecy or whichever way you do it, it's stupid. And that is how, when you are not matured of your age, you are not respected by your children, respected by anybody who is younger. He thinks you are stupid because you are not matured enough. Now, when the fruits are in the flower form, that time all the fertilization takes place. Then at the fruit time, they grow as fruits and not as flowers anymore. Flowers become fruits. Diventano. Yes, at the time of flower stage, there is fertilization, but not at the time of fruit. To see, fruit has to grow. Yes. So this is what, that maturity is very important to reach. That is only possible if you really catch hold of the feet of Sri Ganesh. So you remain innocent even in your old age. With all this understanding, Sri Ganesha gives us wisdom by which we mature. Now the people who are indulging into lust have to see that they mature in their understanding. Then the people who are too much possessive of their things, of their possessions, of their children, must also understand that Sri Ganesha gives us wisdom to understand that this is not yours. So what is carbon is nothing but a burnt wood. Burnt wood. That is, everything is burnt away. The wisdom that you get is that everything that you see as your own is not yours. Everything you have to leave here and go away. You can't take even this paper with you. So why are we attached to them? Let us use it for its own purpose, for expressing our joy. Now I'll give you a very beautiful example. See now how Ritambara Pragya works. You see, this necklace that you see here was made in Italy by some realized soul. Then this necklace, I don't know how it went to India. Now, the Australians wanted to give me a Mangal Sutra of diamond, like this, the other one I have. And they had collected 10,000 rupees. But even half of this size we could not buy because there was only one shop open on a Sunday. Situation. So I looked around and I found a very nice gold Mangal Sutra made out of coral because Australia is Ganesha's land. And I felt tremendous vibrations around, so I went on the back because they said it is very cheap. So I said, all right. And there, this was placed and these earrings there.
So we bought all this, plus the Mangal Sutra, plus one more piece which I have in coral in the same amount. It's not yet finished. And then it was misplaced. In Australia, it went into my box, which was to come to London. So I couldn't bring it to London. Now Thelma came from Australia and she brought it with her, and it is now in Italy by the artist whose spirit could be seeing this to gratify him. Not only that, but also that it is the day of Sri Ganesh from Australia. Yes, from Australia, this is sent as your brothers, the thing they bought made in Italy on the day of Sri Ganesh. Can you have more combinations? Your That's one of brothers your and best. sisters from Ganesha's place, you see, the Ganas have sent it to the Devas here for the celebration. You are the Devas and they are the Ganas. And these are 10. 10, 11 and 12. So this represents the heart, the Dharma, 10, and all put together is the heart. Yeah. Can The represent. whole of Europe. And in addition to these two is 12, is the heart, England. All are represented here. Now you should be able to read through the beautiful working of Ruttambara Pragya, which is very subtle. And then you start enjoying the little things it plays to make you very happy and to give you what some artist must have done it long time back, which his desire was to fulfill. Now this is also, we should say, is the work of Sri Ganesh. He recites as Omkara in the Ruttambara Pragya. He recites on the electromagnetic forces as the vibrations in the matter, in every atom. He recites in every ripple of our emotions, which gives us joy. And he recites as a beautiful decoration of the Kundalini because she has the red and the gold color just like my sari. So as the color of the Kundalini he recites. But at Sahasrara, he becomes the joy. At Muladhara, as the fragrance, and every memory of mine should give you fragrance because he is the Lord of memory. So this is how he manages everything so beautifully. He is such an innocent person who plays around his beauty to make us happy. Our children should also make us very happy if we have brought them up properly. But if we have been all the time busy with lust and greed, the children cannot be good children. They cannot represent Ganesh Tattva as it should be. So today is a great day that we are establishing Sri Ganesha in Italy. We did this in Switzerland and now in Italy. This should give you the power of innocence, the power of purity, the power of wisdom. It should give you the art of playfulness of joy and that special quality of turning everything into something fragrant. May God bless you. கண்கள் மூடி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. மெதுவாக கண்களை திறந்து ஸ்ரீ மாதாஜிக்கு இன்றைய தியானத்துக்கு நன்றியை கூறலாம். ஸ்ரீ மாதாஜி, இன்றைய தியானம் அளித்ததற்கு நன்றி தாயே. ஸ்ரீ மாதாஜி, இந்த தியானத்தில் நாங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னியுங்கள் தாயே. மெதுவாக குண்டலினி உயர்த்தி வந்தன் போட்டுக்கொள்வோம்.